Hi guys, welcome to Muprai Training Academy. So, நம்ம GS Shortsல இன்னைக்கு டே 8 16ல என்ன தெரிஞ்சுக்க போறோம்னு பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டில் தொல்லியல் அகழ்வாய்வு மேற்கொள்ளப்பட்ட இடங்கள். சோ ரொம்ப இம்பார்ட்டன்ட், நம்ம கரண்ட் அஃபேர் பாயிண்ட் ஆஃப் வியூல யூஸ் ஆகும். சோ எந்தெந்த இடத்துல எல்லாம் ஏற்பட்டிருக்குன்றத பார்க்கலாம். கீழடி எல்லாருக்குமே தெரியும். கீழடி எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா சிவகங்கை மாவட்டம். அப்ப கீழடி என்ற அகழ்வாய்வு தளம் ஏற்படுத்தப்பட்ட இடம் வந்து சிவகங்கை. தெலுங்கனூர் ஒரு முக்கியமான இடம் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா சேலம். ஓகேங்களா, சேலம்ல தான் எங்க இருக்குன்னா தெலுங்கனூர். கிட்டத்தட்ட தெலுங்கு சேலம்லாம் இந்த பார்டர்ல வாழலாம், நார்த் ஆர்காட்ல இந்த நார்த் சைட்ல இருக்கக்கூடிய பார்டர். ஸோ அதனால தெலுங்கு ஆந்திராவோட அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுங்க. ஆனால் எக்ஸாக்டா ஆந்திராலாம் வராது, பட் நான் சொல்றேன் தெலுங்கனூர்னா சேலம் ஞாபகம் வச்சுக்கோங்க. வெள்ளலூர் அப்படின்றது ஆல்ரெடி நம்ம வந்து பார்த்தோம். வெள்ளையங்கிரி மலை எங்க பார்த்தோம்? கோயம்புத்தூர். அப்ப வெள்ளலூர் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர். ஓகேங்களா, வெள்ளலூர் என்றது என்ன ஊரு? கோயம்புத்தூர், கோவையில இருக்கக்கூடியது. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஆதிச்சநல்லூர். உடனே எல்லாரும் தூத்துக்குடின்னு போட்டுறாதீங்க, ஆதிச்சநல்லூர்னா தான் தூத்துக்குடி. ஆதிச்சநல்லூர் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா கள்ளக்குறிச்சி. ஓகேங்களா, ஆதிச்சநல்லூர்ன்றது என்னது? கள்ளக்குறிச்சி. ஸோ ரெண்டுத்துக்கும் டிஃபரன்ஸ் தெரிஞ்சுக்கோங்க. குழம்பக்கூடிய இடமே இதுதான். ஆதிச்சநல்லூர்னு வந்தாதான் தூத்துக்குடி, ஆதிச்சநல்லூர்னு வந்தா கள்ளக்குறிச்சி. மணிக்கொள்ளை, கொள்ளை எங்க நடக்கும்? கடல்ல தான் நடக்கும். சோ கடல்ல நடக்கும்ல, சோ அப்ப கடலூர். ஓகேங்களா, கடலூர் எங்கது? கடலூர். அப்ப கொள்ளெல்லாம் அதிகமா கடல்ல நடக்கும். கடல் கொள்ளையர்கள் அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. இல்லைன்னா கடல்ல இருக்கக்கூடிய முத்து மணிகளை கொள்ளையடிப்பார்கள். கடலூர் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. கரிவலம் வந்த நல்லூர் அப்படின்னா, கரி என்றால் யானை. யானை வளம் வந்த நல்லூர் எங்க இருக்குன்னா தென்காசி. காசியில தான் யானைகள்லாம் புண்ணியம் தேடும். ஸோ தென்காசி. கரிவலம் வந்த நல்லூர் வந்து தென்காசி. பட்டணமருதூர் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா தூத்துக்குடி. அப்ப ஏற்கனவே தூத்துக்குடியில ஒண்ணு பாத்தீங்க, அது என்னதுன்னா ஆதிச்சநல்லூர். இப்ப வந்து தூத்துக்குடியில பட்டணமருதூர் இன்னொரு இடம். நாகப்பட்டினம் சேம் நாகப்பட்டினமே தான், அதுல எந்த டிஃபரன்ஸும் இல்லை, அது பேர்லயே இருக்கு. சரியா? சோ இந்த அகழ்வாய்வு ஆராய்ச்சிகள் இங்க இடம் பெற்றதுன்றது முக்கியமான ஒரு குறிப்புகள். மறக்காம இந்த ஷார்ட்ஸ் லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிக்கோங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கோ. மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு போயிருங்க. தேங்க்யூ.